இன்னைக்கு எங்களோட எதிரியை பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு செம்ம ஃபைட் இருக்கு. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. என்ன சொல்றேன், வர வர ரொம்ப ஓவரா பண்றாங்க. ஸோ இப்படியே விட்டோம்னா சரிபட்டு வராது. நாங்களும் வந்து சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோதான் அமைதியாக ஒதுங்கி போனாலும் சில விஷயங்களை நம்ம வந்து சண்டை போட்டு தான் அது சரி பண்ணணும்னு இருக்கு. என்ன பண்றது, ஒரே ஃபேக் கப்புள் விளாகர்ஸாக இருக்காங்க. ஆமா, அந்த ஃபேக் கப்புள் விளாகர் யாருன்னா திருத்தாரு. அவங்க ரெண்டு பேரும் வயசுக்கு கப்புள் ஆகுன்னு சொல்லிட்டு கூட ஏமாற்றி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனவே ஸோ இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு, எனக்கு தெரிஞ்சு வருஷ கணக்காயிருச்சு, நாங்கள் வந்து தேனிக்கு அதுக்கு இடையில போயிட்டுலாம் வந்தோம். ஆனால் ஸ்டே பண்ணி இருந்ததெல்லாம் வந்து வருஷ கணக்காயிருச்சு. ரொம்ப ஏன்னா இடையில அவங்க ஒரு 6 months வந்து திருமங்கலம்ல நம்ம கூட அங்கே அவங்க வீடு ஸ்டே பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால அங்கே போயிட்டு வரதே வந்து ரொம்ப கட்டாயிருச்சு. அவங்களும் இப்போலாம் வரமாட்டுறாங்க, சீனை போடுறாங்க. எங்களுக்கு வேலை இருக்கு, அவங்க வீடியோஸ் எடுக்கணும், எங்கள் வீடியோஸ் இப்போ தான் நல்லா போகுது, நாங்கள் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனை போடுறாங்க. சரி, அதான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு 2 நாள் அங்கே போயிட்டு இருந்துட்டு வரலாம், சண்டை போடலாம். அவங்களே எங்களோட எனிமி ஆக்கி வச்சிருக்காங்கல்ல கமெண்ட்ஸில் நிறைய பேர். அதனால சரி, நம்ம எனிமியை போய் பார்த்து அவங்க கூட சண்டை போட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான டிராவல் விளாக் வந்து பார்க்க போறீங்க. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. இனிமே தான் இங்கேருந்து கிளம்பி போகிறோம். எங்களுக்கும் அந்த நார்மலாக நம்ம இந்த டிராவல் விளாக்லாம் நல்லா பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, நீ வந்து போயிட்டு ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே மட்டும் போகிறதில்ல, அங்கேருந்து எங்கேயாவது போயிட்டு வரலாம், குளிச்சுட்டு வரலாம். ஏன்னா இங்கே மதுரையில் வந்து வெயில் சும்மா அப்படியே ஆம்லெட் மாதிரி நம்மளை போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு. செம்ம வெயிலாக இருக்கு. நான் இப்போ ஒரு காமெடி பண்ணேன். மூடிட்டு போறியா? இல்லை, அதை தவிர்த்துடணுன்றதுனால தான் நானே தவிர்த்துட்டேன். கண்ணு வலி எல்லாமே வருது ஹீட்னால. அதனால அங்கே போயிட்டு ஜாலியாக எங்கேயாவது வெளியே போயிட்டு ஃபேமிலியாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரே ஒரு இது என்னன்னா, அப்பா மட்டும் வரல, அப்பாவுக்கு வேலை இருக்குன்றதுனால ஒரு 2 days அவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க. ஸோ அந்த கேப்பில் காரம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஷண்மு, அம்மா, தேவ், சிண்டு நாங்கள்லாம் வந்து போகிறோம். ஸோ சூப்பராக செம்ம ஜாலியாக விளாக் இருக்க போகுது. எங்களோட சண்டைக்காரங்களை போய் காமிக்கிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் சிண்டுக்கு ரீசெண்டாக இந்த லவ்லாப்போட எலகன்ட் ஸ்கூட்டர் வந்து வாங்கினேன். மார்க்கெட்டில் நிறைய ஸ்கூட்டர்ஸ் இருக்குது, ஆனால் நான் எப்போவுமே சிண்டுக்கு லவ்லாப்போட தான் வந்து வாங்குவேன். ஏன்னா அவங்க பேபிஸ்க்காக பார்த்து எல்லாமே சேஃப்டியாக டிசைன் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த ஸ்கூட்டர் வந்து பெஸ்ட் அண்ட் ஸ்டைல் அண்ட் சேஃப்டி தான். 70 kg வரைக்குமே இந்த ஸ்கூட்டர் வந்து தாங்கும். இதில் ஒயிட் லெக் கொடுத்துருக்காங்க. 30 cm லெக் வித் இந்த ஸ்கூட்டருக்கு வந்து இருக்கு. இதில் ஈஸி வித் ஹேண்டில் லேபர் கொடுத்துருக்காங்க வித் அலுமினியம் அலைவ். இந்த ஹேண்டில் பாரை நமக்கு வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பேபி வளர ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப் டு 3 years பேபில இருந்து 10 years பேபி வரைக்குமே இதை தாராளமா யூஸ் பண்ணலாம். 4 அட்ஜஸ்டபிள் ஹைட் லெவல்ஸ் இருக்கு. இது நம்ம பேபியை ஸ்மூத்தா ரைட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கூட்டர்ல 3 சாப் அப்சார்பிங் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க வித் கலர்ஃபுல் லெட் லைட்டோட. இது சூப்பரா ஸ்மூத் ரைட் கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம இதுல ஒரு குயிக் பிரேக்கும் பேக் சைட்ல அட்டாச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரேக்கை பிரஸ் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டர் டக்குன்னு வந்து ஸ்டாப் ஆயிரும். இது பேபிஸோட சேஃப்டினஸை இப்பயுமே வந்து என்ஷூர் பண்ணுது. இந்த ஹேண்டில் பார்ல லீன் டு ஸ்டீம் டெக்னாலஜி வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரை ஈஸியா டர்ன் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்கூட்டர் லைட் வெயிட் அண்ட் ஈஸியா வந்து நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம். அவுட்டோர்ல பேபியை ப்ளே பண்ண வைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இதுல ஈஸியான ஹேப் ஹேண்டர் ஆஃப் கொடுத்திருக்காங்க. இது பேபிஸ்க்கு ப்ளே பண்ணும்போது கொடுத்துக்கலாம். அண்ட் பிளேயிங் டைம் முடிஞ்சோடனே இதை அழகா க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். இது பிளே சேவிங் கூட. நான் இந்த ஸ்கூட்டரை அமேசான்ல வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் அமேசான் அப்புறம் lovlab.com எல்லாத்துலயும் வந்து அவைலபிளா இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வேணும்னா உங்க பேபிஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இங்க பாரு, ஒரு தூங்கு மூஞ்சி வருது. அட போடா, டி-ஷர்ட் சூப்பரா இருக்குடா. டிஎம்டி ஸ்டீஷ் அப்படிதான் இருக்கும். செல்லக்குட்டி, ஹாய் சொல்லு. செல்லக்குட்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய். நம்ம எங்க போறோம்? யார பார்க்க போறோம்? மை பார்க்க போறோமா? அப்படியா? அங்க வேற யார் இருக்கா? மை பார்க்க போவோமா? வேற யார் இருக்கா? அங்க வேற யார் இருக்கா? கிளம்புறேன்னா கிளம்ப வேண்டியதானே. கிளம்புறத விட்டுவிட்டு கிளம்புறேன் அவங்க பக்கத்துல இருக்கேன் ப்ரோ. சி போடா. சோ நாங்க கிளம்பி ஒரு 20 minutes கிட்ட ஆயிருச்சு. அங்க நிக்க ஆரம்பிச்சிருவேன் தான். இன்னும் நின்றுக்கிட்டே வரான். தேவே கால் வலிக்க போது உட்கார்றா. லைன்ல கரெக்டா இருந்தா பிளேன்லயே பறக்கலாம். எப்பன்னு அப்பன்னு அவர் வந்து நடக்க ஆரம்பிச்சாரு. எங்க போனாலும் நின்னுக்கிட்டே தான் ஆய் கூட நின்னுக்கிட்டே தான் போறாரு. உட்கார மாட்டாரு. தேவ் கால் வலிக்க போதுடி, உட்காரு. குஜிலி கும்பா. ஸோ இப்போ டைம் வந்து 5:45 ஆயிடுச்சு. நம்ம ஒரு 7:30 போயிடலாமா?
கோர்ஸ். எஸ் அமைதியா இருந்தா 7:30க்கு போறோம். ஏங்க அந்த இது எனக்கு இது குடிக்கணும் போல. இல்லை பப்ஸ் வாங்கி தரீங்களா? ஏங்க ஆய் வருதுங்க அப்படிலாம் சொல்லாம இருந்தானா ரெஸ்ட் ரூம் போகணும்ல, பப்ஸ் வாங்கணும். அத்தைக்கு வேற டீ குடிக்கணுமா அத்தை? இப்போ ஏறி 20 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ளே எல்லாரும் ஏற்று விடுறா பாருங்க. அத்தை நீங்க தானே டீ கேட்டீங்க? வீட்டில் டீ குடிக்கல. பாருங்க அத்தை டீ குடிக்கணும், எனக்கு பப்ஸ் வாங்கிட்டாங்க. நேராக தேனியில தான் போய் நிற்கும். ஓட்டு சிட்டு இப்போ எதுக்கு நிக்கிறோம்? எதுக்கு நிக்கிறோம்? அது எப்படி போகும்? அப்படியே போகும். எங்க பண்ணி காட்டு. சூப்பர். அவ எல்லாமே சொல்லுவாடா. டாக் எப்படி கத்தும்? கவு எப்படி கத்தும்? கோட் எப்படி கத்தும்? ஜாலி. இது நல்லா இருக்கு. மாமா பேர் என்ன? பாலா மாமா. பொறுக்கி பைய. பாலா மாமா. ஆமா பாலாவும் மாமா தான். திருமாமா. இதாமா. அத்தை பேரு? தாதத்தை. தாத்தத்தை. அப்பாய் பேரு? பாஞ்சி அப்பாயே. அப்பாயி. தாத்தா பேரு? வெங்கடேச வெங்கடேச தாத்தா. அம்மா பேரு? புரி அம்மா. அப்பா பேரு? தடிஸ் அப்பா. ஓகே. தம்பி பேரு? தேவு. அம்மாச்சி பேரு? பூமாச்சி அம்மாச்சி. பூமாச்சி அம்மாச்சி. மாமா பேரு? பாலா மாமா. பொறுக்கி பையடா. பாலா மாமா டெய்லி பார்த்து பார்த்து பாலா மாமா தான் உனக்குன்னா. இவருதான், இவருக்கு இதான் வேலை. அப்படியே அவன் நிக்கிறத புரித்தி சொல்லெடுத்து ஒரு போடுற கையெழுத்து பாருங்க பண்ணி கத்துது பாருங்க அந்த சைடு. அதை வரைக்கும் விடுங்க. தூக்கம் வருது. 8 மணிக்கே தூக்கம் வரும், ஆனா தூங்க 12 மணி ஆயிரும். ஏண்டா அது சிண்டுலாம் இருக்காளே. அப்ப நைட்டு எழுப்பி தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பி கேட்பா, அம்மா நாளைக்கு பொம்மை வாங்கி தருவியா நாளைக்கு? அம்மா பொம்மை வாங்கி கொடுமா எனக்கு, அந்த பூனை பொம்மை, இந்த பொம்மை, அந்த பொம்மை. அப்ப லிஸ்ட் சொல்லுவா நைட்டு 12 மணிக்கு. 2 hours later. நம்மளோட சண்டைக்காரரு. ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? நம்ம எதிரி பூமரங்கள். ஒரு டி-ஷர்ட் தான் வாங்குது. இவர்தான் யாருன்னா இவரு ராண்டி ஆர்டன். இவர்தான். நான் ஜான் சீனா. எங்க அக்கா பிக்ஸோ. வெள்ளிக்கிழமை அதனால பக்தி பழம் பார்த்தீங்களா? இங்க ஒருத்தவங்க ஏதோ ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஒய்ஃப் மாம் சிஓவா, ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா, த டிஎம்மா, அப்புறம் ஐ ஆம் என்டரிங் மை ரிச் கார் எலாவா, அப்புறம் வந்து மல்டி இன்கம் லேடி பாஸா. நன்றியா? எதுக்கு நன்றின்னு தெரியல. நான் கோடீஸ்வரியாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு ஒரு 2 கோடி கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க, நான் கோடீஸ்வரியாக இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரபஞ்சத்திற்கு நன்றி. எங்க அந்த கோடி? கோல். I am the first billionaire of my family. I am grateful of all the blessings in my life. My பொட்டிகா. ஏன் ஆசைப்படுறதான் படுற பெரிய பொட்டிகா ஆசைப்படுறேன்னு தானே. புழுக்கோண்டி இருக்கு. இது வந்து மை ஹோமா. சூப்பர் ஹோம் நல்லா இருக்கு. அப்புறம் ஈட் ஹெல்த்தி. திருத்தாரு 1 million subscribers. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ எத்தனை இருக்காங்க? 5 lakhs 3 lakhs 4 lakhs. சூப்பர். ஆருண்யா லைஃப் ஸ்டைல் 1 million subscribers. இது பேராசை. I make 10 lakhs monthly income consistently. அந்த சந்தோஷம் தான். வந்தா எங்களுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லா இருக்கும். இதே மாதிரி நீ என்ன பிரியா? நீ இதே மாதிரி எழுதா? நீ என்ன எழுதுவ? அது சொல்ல மாட்டேன். சொன்னா அதே ஓட்டு வாங்க. இல்ல இது எதுக்காகனா, இப்ப நம்ம நடக்கணும்னு நினைக்கிறத வந்து நம்ம காலையில எந்திரிச்சு பார்த்துட்டே இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் வேஸ்ட். ஸோ இப்போ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து தேனி காற்றை வந்து ரசிக்கிறதுக்காக கீழே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் மைக் இருக்கா? மைக் ஆன் பண்ணாமே அந்த என்ன நான் மைக் மாட்டிருக்கேன். வெளியே காத்து வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். டர்ஃபுக்கு வேற போறோம். எங்க ஊர்ல தேனியில ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? தேனி காத்தோட தேனை தெளிச்சா காத்து அடிக்குது, சொட்டு சொட்டா மழையும் விழுகுது. அதான் தேனி காத்தோட தேனு.
விழுந்துருக்கு அங்கே உட்காந்துருக்கோம். நம்ம குடிச்சு அப்புறம் சதீஷ் சண்முக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ ஒன்று நான் காட்ட போகிறேன். எந்திரிச்சு வாங்க. பாருங்க, ஆனா கொடைக்கானல் வந்ததுல இருந்து யாரோ மொட்டை மேல லைட் போட்டிருப்பாங்க, அந்த லைட்டை காமிச்சு அதுதான் கொடைக்கானல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மிஸ்டா இருக்கியா? பாத்தீங்கன்னா உண்மையிலே தேனியில இருந்து கொடைக்கானல் தெரியுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவர் எங்களை வந்ததுல இருந்தே ஸ்கேம் பண்றாரு. உண்மையிலே நம்ம ஊருக்காரங்க யாரா இருந்தாலும் சரி சொல்லுங்க, தேனியில இருந்து அந்த கொடைக்கானல் மலையில சின்ன சின்னதா நைட் ஆனா பிளிங்க் ஆகும்ல லைட். அந்த கடைசியா ஒரு ஏரியால லைட் போடுறதே கிடையாது. டிவி டவர் முதல் கொண்டு தெரியும், கொடைக்கானல் டிவி டவர். இவருக்கு இங்க இருந்து இங்க பக்கத்துல இருக்க டிவி டவர் தான் தெரியும். நாளைக்கு காலையில காட்டுறேன் டிவி டவர் உங்களுக்கு. நான் இதே கேமரா அங்க இருந்து கிளப்பி கொடுத்து எனக்கு தெரியுது. காலையில காட்டுறேன். இப்போ டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. இப்போ நாங்க எல்லாரும் சேர்ந்து கேசரி சாப்பிட போறோம். எங்க ஊர் பேர் என்னது? உங்க ஊர் பேரு பரதை. மருதை. என்னப்பா உனக்கு என்ன பண்ணணும்? பால் குடிப்பா. ஓகேப்பா. இங்கே ஒரு கடையில் அண்ணன் வந்து நைட் கேசரி வந்து வாங்கிட்டு இருக்காரு. பாருங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த பையனுக்கு வந்து கேசரி வேணாமா, அதனால உள்ள உட்காந்துருக்காரு. கேசரி வேணாமா? அப்போ நீங்க என்ன சாப்பிட போறீங்க? அப்போ வேணாமா? ஷேரு ஒண்ணுமே வேணாமா? நீ தூங்கிட்டு தானே இருந்த, தூங்கோ. இங்க பாருங்க, அண்ணன் சூப்பரா கேசரி வாங்கிட்டு வந்துட்டார். நல்லா இருக்கண்ணே. இந்தாங்க ஷேர். என்னது? கேசரியும் பட்டாணி கொட்டும் தொக்கும் ஆறிடுச்சுங்க. இது அப்படியே இதுக்குள்ள தொட்டு சாப்பிடணுமா, செம்ம டேஸ்டியா இருக்கும். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. The next day. இப்போ நம்ம வந்து எங்க போறோம்னா, சொல்லுங்க எங்க போறோம் சொல்லுங்க. அப்போ பேக்க மாட்டிட்டு கிளம்புறீங்க? நாம ஆத்துக்கு போறோம். சின்ன சுருளிக்கு வந்து நாங்க எல்லாரும் வந்து கிளம்பிருக்கோம். ஓகே செல்ல குட்டீஸ், நம்ம இப்போ சின்ன சுருளி வந்துட்டோம். கிளைமேட் சும்மா வேற லெவலில் இருக்குங்க. இப்படிலாம் இங்கே இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணியும் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கார் பார்க்கிங் கிட்ட தான் இருக்கோம். இங்கேயே பாருங்க, தண்ணி சூப்பராக வந்துட்டு இருக்கு. மேலே இன்னும் வேற லெவலில் வரும். அப்படியே அங்கே மேலே பாருங்களேன், அந்த மிஸ்ட்டு அந்த இடம்லாம் அப்படியே தரமாக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கேன். அப்போ வந்து நாங்கள் வந்தப்போ சரியான வெயில், தண்ணியும் வேறு அந்த டைமில் வரல, வந்து ஏமாந்துட்டு போனோம். அப்போ இருந்ததுக்கு நான் இந்த இடம் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்குங்க இடம், வேறு லெவல். ஸோ இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி போய் அந்த அடிவாரத்தில் தான் குளிக்க போகிறோம். தேவ் வந்து தண்ணி சவுண்டு கேட்டுச்சு தேவுக்கு, அதனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு பேர் இருந்த மாதிரியே தான் இருப்பான். ஸோ அண்ணியும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வராங்க. ஸோ எல்லாரும் வந்து காலையிலே சீக்கிரமாக வந்துட்டு இப்போ இறங்கிட்டு இருக்காங்க 4 மணிக்கு. நாங்கள் வந்து இப்போ தான் வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். மணியில் ஏறவே முடியலை. நைஸ், அவ்வளோ வந்துட்டோமாங்க. அவ்வளோதான். இப்படி போயிட்டு வளைஞ்சோனையும் ஃபால்ஸ் இருக்க போகுது. தேவா குளிக்க வைக்க போகிறோம். ஓகே தேவா, இங்கேருந்தே பாருங்கள் அந்த ஃபால்ஸ் வந்து செம்மையாக தெரியுது. அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்.